சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு வாக்குத்தத்தமாக உரைக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து முக்கியப்படுத்தி கூறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய நாமத்தினாலே என்று சொல்கிறார். தன்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருடைய நாமம், பெயர் விசேஷமானது, உயர்ந்தது, சிறந்தது, வல்லமையுள்ளது, பரிசுத்தமானது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். இதே போல தன்னுடைய நாமத்தினாலே கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இயேசு கிறிஸ்து உரைத்த வசனங்கள் காணப்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கேயும் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்கிறார். இந்த வாக்கியத்திலையும் நாம் படிக்கிறோம், அவருடைய நாமத்தினாலே எதை நீங்கள் கேட்பீர்களோ என்று குறிப்பிடுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தினாலே கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் என்று நாம் படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்பதினாலே சில விசேஷமான நன்மைகள் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வதனாலே உண்டாகிற பலன் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக தருகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்கிறோம். சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே அவருடைய நாமத்தின் மூலமாக பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதனாலே நிறைவாக நம்முடைய வாழ்க்கையிலே தர முடியும். வாசியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப பிரேயர்ஃபுல் சப்ளிகேஷன், ஜெபத்தின் மூலமாக வேண்டுகோளை ஏறெடுப்பது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தின் மூலமாக வேண்டுதல்களை ஏறெடுப்பது எதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருமாம்? பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நிறைவாக கொடுப்பாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்முடைய இரட்சிப்பிற்கான சகல ஆசீர்வாதமான பிரமாணங்களையும் நிறைவேற்றும்படியாக கிருபாதார பலியாக மாறினார். அப்ப சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை நமக்காக நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த புரிந்து கொள்ளுதல் சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்யக்கூடியதாக இருக்கும். அது ஒரு இரட்சண்ய சந்தோஷமாகவே காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த காலை வேளையிலே நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருப்பேன், உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன், ஜெபத்தின் மூலமாக உம்மோடு உள்ள உறவிலே நான் ஐக்கியப்பட்டு நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார்?
உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நிறைவாக கொடுப்பார். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் தெரியுமா? பரலோக பிதாவினுடைய மனதிலே என்ன சித்தம் காணப்படுகிறதோ அதே மனதுடைய சித்தமுள்ள ஜீவியமாக உங்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் ஒரு தெய்வீக ஐக்கியத்தோடு ஜீவிக்கும் போது தவறான காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்க மாட்டீர்கள். தவறான காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் சொல்லுவீர்கள், என் தேவனுடைய சித்தத்தின்படியே என்னுடைய மனதும் இசைந்திருக்கிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற சந்தோஷம் நிறைவாய் இருக்கிறது என்று சொல்வீர்கள். ஏதாவது ஒன்று நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி சில காரியங்கள் நடைபெறவில்லையே என்று சொல்லி தவறாக அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள், கலங்கி கொண்டு இருக்க மாட்டீர்கள். தேவனுடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மனதாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தேவனோடு ஜெபத்திலும் வார்த்தையிலும் அன்பிலும் நிலைத்திருந்து ஐக்கியப்பட்டு ஜீவிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காலை வேளையிலே நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்து நிமித்தமாகவும் தேவனோடு உள்ள ஐக்கியத்துல உங்க வாழ்க்கையில என்ன வரக்கூடாது? குறைவுபாடே வரக்கூடாது. எந்த ஒரு காரியத்து நிமித்தமாகவும் உங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே என்ன உண்டாக வேண்டும் என்றால், இன்னும் ஒரு ஸ்டெப், இன்னொரு படி நெருங்கினவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் உண்டாயிராது, ஆவிக்குரிய இருள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிராது. காரணம், தேவனுடைய சித்தம் உங்களுடைய மனதாக காணப்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலும் தேவ வசனத்தை குறித்த உண்மையும் உங்கள் ஜீவியத்தை நிரம்பி காணப்படுகிறபடியால் உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்திற்குரியதாய் இருக்கும், சந்தோஷத்தின் நிறைவுள்ளதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொல்லுவீர்கள், நான் ஆராதிக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு தேவனோடு உள்ள ஃபெலோஷிப், என்னுடைய ஜீவியமானது தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அனுபவம் பிராக்டிக்கலானது என்று சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ள தேவன், அவருடைய சித்தமே என் விருப்பமாய் இருக்கிறபடியால் என் வாழ்க்கையிலே தவறான கவலை இல்லை. அன்புள்ள தேவன் என் வாழ்க்கையிலே அவருடைய விருப்பத்தின்படி சகலத்தையும் செய்ய வல்லவர், நன்மையானவைகளே செய்வார். எந்த ஒரு காரியத்து நிமித்தமாகவும் என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய இருள் பற்றி பிடிக்காது என்று சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவனோடு அப்படி ஐக்கியப்படுகிறவருடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணக்கூடியவராக காணப்படுகிறார். வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அவனோடு என்ன செய்வோம்? வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? தேவனை குறித்த சத்தியம் இருக்கும், அவரை குறித்த வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் என்றால் அர்த்தம் என்ன? வெளிப்படுத்தல் இருக்கும், ரெவலேஷன் இருக்கும். அதை தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார். சங்கீதம் 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்குள்ளும் உமது வாசஸ்தலங்களுக்குள்ளும் என்னை கொண்டு போவதாக. அங்க 2 காரியத்தை சங்கீதக்காரர் எழுதுகிறார். என்னென்ன காரியம்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும். வெளிச்சம் என்பது எதை காட்டுகிறது? ரெவலேஷனை காட்டுகிறது, வெளிப்படுத்தலை காட்டுகிறது. சத்தியம் என்பது எதை காட்டுகிறது? சத்திய தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அங்கே ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸுக்கு இடமே கிடையாது.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பாகவே இருப்பார். அவருடைய சித்தமே நம்முடைய மனதாக காணப்படும். ஆகவே கர்த்தருக்குள் எல்லா சூழ்நிலைகளிலையும் சந்தோஷத்தின் நிறைவோடு வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளானது என்ன செய்ய முடியல? பற்றி கொள்ள முடியல. உங்க வாழ்க்கை அப்படி இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளோடு, தேவனுடைய வெளிப்படுத்தல்களோடு என்னுடைய ஜீவியம் இசைந்திருக்கிறபடியால், ஐக்கியப்பட்டிருக்கிறபடியால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய இருளுக்கு இடம் இல்லை. இருளானது பற்றி பிடித்து கொள்ள முடியவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? சிம்பல் ஆஃப் அல்டிமேட் விக்டரி. பிரைஸ் தி லார்ட். அது எதற்கு அடையாளம்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ வெற்றி அடைந்திருக்கிறாய் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் சொல்லி இருக்கிறீரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே என் வேண்டுகோளை ஏறெடுக்கிறேன். உம்முடைய சித்தம் என் விருப்பமாக மாறுவதாக. என் வாழ்க்கையில ஆவிக்குரிய இருளுக்கு இடம் இருக்கக்கூடாது. சத்தியத்தினாலும் வெளிப்படுத்தல்களினாலும் என்னை நிரப்பி உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே காணப்பட செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான வெற்றி உண்டாயிருக்கும். அதுதான் சந்தோஷத்தின் நிறைவாகவும் காணப்படும். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஜெபிப்பதினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடையக்கூடிய ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, தெய்வ பிள்ளையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, என் நாமத்தினாலே என்று குறிப்பிடுகிறாரே. அப்படி அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அற்புத அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே ஒரு சத்தியத்தை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் காலத்திலே நடந்த ஒரு முதல் அற்புதத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். ஒரு பிறவி சப்பானி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுப்பப்பட்டதை குறித்து நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சில வியாதிகள், பலகீனங்கள் அவைகளெல்லாம் காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலிருந்து நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால் நிச்சயமாகவே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யும்? ரட்சிக்கும். தெய்வ பிள்ளையை, அங்கே நாம் படிக்கிறோம், ஒரு பிறவி சப்பானி பிறந்ததிலிருந்தே அந்த மனிதனாலே என்ன செய்ய முடியாது என்றால் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்ட மனிதன் எவ்விதமாக அற்புதமாக சுகமாக்கப்பட்டான் என்று 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படியாக அவனை உட்கார வைப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த தேவாலயத்தில் பிரவேசிக்கும்படியாக பேதுருவும் யோவானும் கடந்து வருவதை குறித்து நாம் படிக்கிறோம். அப்பொழுது அந்த பிறவி சப்பானி எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்பது போல பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் பிச்சை கேட்கிறவனாக காணப்பட்டான். ஏதாயிலும் அவர்களிடத்திலிருந்து கிடைக்குமா என்று நோக்கி பார்க்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அந்த வேளையிலே பேதுரு என்ன சொல்லுகிறார்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையினாலே தூக்கி விட்ட வேளையிலே தெய்வ பிள்ளையை அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று படிக்கிறோம். அவன் குதித்து எழுந்தான், நின்று நடந்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவனை துதித்து கொண்டே அவர்களோட கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு என்ன செய்தார்கள்? பிரமித்தார்கள் என்று படிக்கிறோம். ஒரு பிரமிப்பு உண்டாகும்படியாக செய்வார். அதிசயங்களை செய்கிற தேவன். தெய்வ பிள்ளையே, முற்காலங்களிலெல்லாம் ஒரு வியாதி பலகீனங்கள் வரும்போது அருகாமையிலே மருத்துவமனைகள் இருக்காது. கிராமப்புறங்களிலெல்லாம் வியாதியஸ்தர்களை எங்கே தான் கொண்டு வருவாங்க? ஜப வீட்டில் கொண்டு வருவாங்க.
ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கும். பல நாட்கள் உபவாசத்திலும் கண்ணீரிலும் ஜபத்திலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஊழியத்தை செய்யும்படியாக அந்த ஊழியக்காரர் என்ன செய்வார்? ஜபத்திலே போராடக்கூடியவராக இருப்பார். இந்நாட்களிலே தேவன் தம்முடைய சபையை அவிதமாகவும் பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு மேலாக அவருடைய தெய்வீக வெளிப்படுத்தல்களை சபையின் மூலமாக கொண்டு வரவும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை எவ்விதமாக வழிநடத்துகிறாரோ அவ்விதமாகவே உங்களுடைய பலவீனங்களிலிருந்தெல்லாம் தேவன் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே குறைவு இருக்கக்கூடாது, ஜெபத்திலே குறைவு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இங்கே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அந்த பிறவி சப்பானியுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் உண்டாயிற்று. தேவன் அதிசயமாக அந்த மனிதனை நடக்க பண்ணினார். பிரமிப்பு உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப சில வியாதிகள் எதனால் வருகிறது என்றால் பாவங்களினாலும் வரக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் எல்லா வியாதிகளும் பாவம் செய்ததினாலே வந்தது என்று நாம் சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பலகீனங்கள் வந்தது. அது ஒரு முள்ளை போல குட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த பலகீனம் பவுலுடைய வாழ்க்கையில ஏன் காணப்பட்டது என்றால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை அந்த வியாதியை பார்க்கிலும் எவ்வளவு மகத்துவமானது என்பதை பவுல் உணரும்படியாகவே அந்த பலவீனம் காணப்பட்டது. ஆகவே கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஆகவே அந்த பலவீனத்தை குறித்து பவுல் மேன்மை பாராட்டக்கூடியவராக காணப்பட்டார். ஏன் மேன்மை பாராட்டுதல் பலவீனத்து நிமித்தமாக உண்டானது என்றால் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் தேவனுடைய வல்லமை பவுலுடைய சரீரத்திலே செயலாற்றக்கூடியதாக இருந்தது. நீங்களும் ஜெபியுங்கள், கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை என் சரீர அவயவங்களிலே செயலாற்றட்டும். அதன் நிமித்தமாக நான் கர்த்தாவே உம்மை குறித்து, உம்முடைய வல்லமையை குறித்து, உம்முடைய மகிமையை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய வியாதி உங்களுடைய சரீரத்திலே இல்லாமல் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லுவீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவான பாவங்களும் உண்டு, ஆனால் சில பாவங்கள் மன்னிக்கப்படுவது கிடையாது. எப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுவது கிடையாது? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவங்களுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அனனியா சப்பீரால் யாரிடத்தில் போய் சொன்னார்கள்? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போய் சொன்னார்கள். ஆகவே அவர்களுக்கு அவர்களுடைய பாவம் மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக காணப்பட்டது. ஆகவே தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஜெபியுங்கள், கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே வந்த குறைவுகள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே காணப்பட செய்தருளும் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை என்று சொல்லி தேவனோடு ஒப்புரவாவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்த பலகீனங்கள், உங்கள் வாழ்க்கையிலே வந்த பாவங்கள் ஒன்றும் மரணத்திற்கு ஏதுவாக இராமல் கர்த்தர் அந்த பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி சுத்திகரித்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, சிலர் பாருங்கள், நல்ல ரட்சிப்படைந்திருப்பார்கள், முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றிருப்பார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பார்கள், இன்னர் இல்லுமினேஷன் உண்டாயிருந்திருக்கும், உள்ளான மனிதனிலே ஒரு பெரிய மகிமையை பெற்றிருந்திருப்பார்கள், தேவனுடைய ஈவை ருசி பார்த்தவர்களாக இருக்கிறபடியால். ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்வார்கள்? துணிகரமாக பாவம் செய்து கொண்டே ஜீவிப்பார்கள், அதிலே விருப்பம் கொண்டு ஜீவிப்பார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் தேவனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறபடியால் மறுபடியும் அப்படி தேவனை மறுதலிக்கிறவர்களை மனம் திரும்ப பண்ணுவது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார்.
தெய்வ பிள்ளையே, ஆகவே துணிகரமான பாவங்கள் செய்யாதபடி நீங்கள் உங்கள் ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். எப்படி போனவர்கள்? மறுதலித்து போனவர்கள். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு யார் என்றால், உதாரணமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு சீடனாகிய யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவ பிள்ளையே, தேவன் மேல் விசுவாசம் வைத்தவன். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே சரியான விசுவாசம் இருக்கிறது தேவன் மேல். அது உன்னுடைய பர்சனல் கேரக்டரை காட்டுகிறது. ஆனால் இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? தேவனை விட்டு திரும்பி தேவனுக்கு பிரியம் இல்லாத வழியிலே நடக்க ஆரம்பிக்கிறாய். தெய்வ பிள்ளை, அந்த வழி எப்படிப்பட்ட வழி? ஆவிக்குரிய மரணத்தை கண்டடையக்கூடிய வழியாக இருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தேவனோடு ஒரு முரட்டாட்டம் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அப்ப தேவன் உன் மனசாட்சியை சுத்திகரித்திருக்க, நீயோ முரட்டாட்டம் பண்ணி தேவனுக்கு பிரியம் இல்லாத வழியிலே போக தீர்மானித்து விட்டாய். அப்படியானால் உன் விசுவாசம், தேவன் மேலே நீ வைத்த நம்பிக்கை எப்படி காணப்பட வேண்டும்? உன்னுடைய பர்சனல் கேரக்டரை நல்ல விதத்தில் விளங்க பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. அதை தான் எபிரேயர் நிருபக்காரர் எழுதுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளினின்று சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப மனசாட்சியை தேவன் சுத்திகரித்திருக்க, நீங்களும் அந்த மனசாட்சியை கெடுத்து போடுவதற்கு ஏதுவாக ஜீவிப்பீர்களானால் உங்களை மறுபடி புதுப்பிப்பது கூடாத காரியம். அதனால தான் பவுல் எழுதுவாரு, இன்னும் மூல உபதேசங்களையே நீங்க கை கொண்டுகிட்டே இருக்காதீங்க, பூரணம் அடைவதற்கு ஏதுவாக என்ன செய்யுங்க? முன்னேறுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் நீங்க ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த காரியங்களையே பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் நீங்க மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்துமே பேசி கொண்டிராதீர்கள் என்று எழுதுவார். பூரணத்தை அடையும்படியாக முன்னேறுங்கள் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தான் இன்னும் ரட்சிப்பை பற்றி போதித்து கொண்டிருக்க வேண்டும்? யாருக்கு இன்னும் நம்ம முழுக்கு ஞான ஸ்நான சத்தியத்தை குறித்து போதித்து கொண்டிருக்க வேண்டும்? இன்னும் யாருக்கு நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று போதித்து கொண்டிருக்கணும்? தேவனை மறுதலிக்கிறவர்களுக்கு அல்லவா அப்படி போதித்து கொண்டிருக்க வேண்டியது இருக்கிறது. பவுல் எழுதுகிறார், இல்லை, இனி அப்படிப்பட்ட மூல உபதேசத்தையே போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, பூரணம் அடைவதற்கு ஏதுவாக முன்னேறுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காணப்படாத உலகத்தை குறித்தெல்லாம் எங்களுக்கு அறிவு இருக்கு, மோட்சத்தை குறித்தெல்லாம் எங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மறுதலிப்பதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்குமானால் உங்களை எப்படி புதுப்பிக்க முடியும் என்று எபிரேயர் நிருபத்திலே எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்கள் வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட வேண்டும்? அதை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். என்னை நோக்கி நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்களாக மட்டும் இருக்க வேண்டாம், என் பிதாவினுடைய சித்தம் செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறார். வாசியுங்கள் அந்த வசனங்களை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா
அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை அறியேன். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, ஜனங்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞானஸ்நானம் எடுத்தவன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன், பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கு, என்னுடைய உள்ளான மனிதனில தேவனுடைய மகிமை கடந்து வந்தது அப்படின்னு சொல்லி கடைசியில அவர்கள் தங்களையே அறியாமல் தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது. தேவனுக்கு எப்பொழுதுமே நோ சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் தம்முடைய சித்தத்தை சொல்லும் போது எஸ் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனா சிலருடைய ஜீவியம் எப்படி இருக்குமா, எப்பொழுதுமே தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு அவர்கள் நோ சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தா உங்களுடைய ரட்சிப்பு, நீங்க எடுத்த முழுக்கு ஞான ஸ்நானம், நீங்க பெற்ற அபிஷேகம், நீங்க உள்ளத்திலே அடைந்த மகிமை எல்லாமே வீணாக போகிறதாக காணப்படும். நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள். உங்கள் ஜீவியம் தேவன் எதிர்பார்க்கும் விதத்தில் இலக்கை நோக்கி முன்னேறினதாக இருக்காது. இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கண்டினியூஸ் லாயல்ட்டி இருக்கா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த கண்டினியூஸ் லாயல்ட்டி தான் உங்கள் விசுவாசத்தை கடைசி பரியந்தம் முன்னேற்றத்திற்கு நேராக கொண்டு செல்லும். பிரைஸ் தி லார்ட். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம்ப்பா, அற்புத அடையாளங்கள்லாம் நடந்திருக்கலாம், பிசாசுகளை விரட்டி இருக்கலாம், ஆனா உன் விசுவாசம் தேவனோடு ஒரு கண்டினியூஸ் லாயல்ட்டி உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக அமைந்திருந்ததா என்றால் உன் வாழ்க்கை முன்னேறினதாக காணப்படும். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை இலக்கை அடைய செய்யும். உன் விசுவாசம் எப்பொழுதும் கர்த்தருக்கு எஸ் சொல்லக்கூடியதாக இருக்கும். நீ தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு எப்பொழுதுமே நோ சொல்லுகிறவனாக இருக்க மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஒரு கண்டினியூஸ் லாயல்ட்டி இருப்பதற்கு ஏதுவாக பூரணம் அடைவாயாக என்று பவுல் எழுதுகிறார். இனி நீங்க மூல உபதேசத்தை குறித்தே பேசிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏதுவான ஒரு கண்டினியூஸ் லாயல்ட்டி இருக்கா, அதற்கு ஏதுவான விசுவாசம் இருக்கா என்றால் உன்னுடைய வாழ்க்கையானது, விசுவாசமானது உன்னுடைய ஜீவியத்தை எங்கேயோ போய் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தினதாக இருக்காது. அந்த விசுவாசம் உன்னை இலக்கை அடைய பண்ணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, நம்முடைய சப்ஜெக்டுக்கு போவோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் கர்த்தாவே எனக்கு ஒரு அற்புத சுகத்தை தாரும் என்று கேட்பீர்களானால் நிச்சயமாகவே அதிசயங்களை காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய லாயல்ட்டி உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ நம்ம 2 காரியம் படித்தோம். ஒன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்கும் போது சந்தோஷம் நிறைவாயிருக்கும். இன்னொன்று, அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும். சரி, இப்படி நடைபெறுவதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்கும் போது எப்படி கேட்க வேண்டும் என்பதை குறித்து படிக்கும் போது முதலாவது தேவனுடைய சித்தம் அறிந்து கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இங்கே யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அப்ப சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு என்ன இருக்குமா? தைரியத்தோடு கேட்கிறேன்ற ஒரு நிச்சயம் இருக்கும். அதான் அங்கே எழுதுகிறார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால்
நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள், தேவனுக்கு முன்பாக பிரியமானவைகளையே செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அதனாலே நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா உங்க இருதயமே உங்களை குற்றவாளி என்று தீர்க்காது இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி நான் கேட்டுக்கொள்கிற காரியம் நடைபெற வேண்டும். அதற்கு உம்முடைய கற்பனைகளின்படி ஜீவிப்பேன். அதற்கு உமக்கு முன்பாக பிரியமான ஜீவியம் செய்வேன். என் வாழ்க்கையிலே நான் கேட்டுக்கொள்கிற காரியம் தைரியத்தோடு கேட்டுக்கொள்வதற்கு ஏதுவாக எங்களுடைய இருதயமே குற்றஞ்சாட்டுகிறதாக இராதபடி எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால், தேவனை நோக்கி அவருடைய நாமத்தினாலே கேட்பீர்களானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படும். நீங்க கேட்கும்போது உங்க இருதயம் உங்களை என்ன செய்யாது? குற்றஞ்சாட்டாது. நீங்க கேட்கும்போது நல்ல நம்பிக்கை இருக்கும். தேவனுடைய கற்பனைகளின்படியே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவைகளின்படியே ஜீவித்து கேட்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அப்படி நீங்க கேட்கும்போது தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல நீங்கள் மோக இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கேட்கிறவர்களாக இருக்க மாட்டீங்க. வாசிங்க 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத, நல்லா பாருங்க, தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல். எப்படி? மோக இச்சைக்கு போதும். மோக இச்சைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு பிரியம் இல்லாம நடந்து தேவனுடைய சித்தமல்லாத காரியங்களை நீங்க விரும்பி கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவினிடத்துல கேட்டா உங்க இருதயமே உங்களை குற்றஞ்சாட்டக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காது. ஆனா நீங்க வேசி மார்க்கத்துக்கு விலகி மோக இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம தேவனுக்கு பிரியமாக அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நான் தேவனுடைய சித்தத்தின்படியே அவருடைய விருப்பத்தின்படியே கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனிடத்துல கேட்கிறேன் என்று சொல்லி தைரியம் கொள்ளும் போது தேவன் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிற காரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்ப நீங்க ஜெபிக்கணும். எந்த விதத்திலும் துணிகரமான பாவம் எங்க வாழ்க்கையில இராதபடி எங்களை என்ன செய்யும்? பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தாவீதை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி என்ன? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி யாரை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்று படிக்கிறோம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான் என்று படிக்கிறோம். அப்ப தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக முடிவடையக்கூடியதாக இருந்தது தெரியுமா? தன் காலத்திலேயே தேவனுடைய சித்தத்தின்படியே அவருக்கு தாவீது என்ன செய்தாராம்? ஊழியம் செய்து நித்திரை அடைந்தாராம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாக காணப்பட்டார். அப்ப தாவீதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் வந்ததா இல்லையா? வந்தது. அதை தேவன் என்ன செய்தார்? மன்னித்தார். காரணம் என்ன? நொறுங்குண்ட இருதயத்தோடு மன்றாடி பாவ மன்னிப்பை, சுத்திகரிப்பை, சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். துணிகரமான பாவங்கள் ஆட்கொள்ளாதபடி காத்தருளும் என்று சொல்லி நல்ல விருப்பத்தோடு ஜெபித்து தேவனோடு ஒப்புரவானார். அவருடைய வாழ்க்கையின் முடிவு எவ்விதமாக காணப்பட்டது தெரியுமா? ஆசீர்வாதமானதாக காணப்பட்டது. கர்த்தர் சாட்சி கொடுத்தார். தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து
பின்பு என்ன செய்தான்? நித்திரை அடைந்தான். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஜெபம் அவ்விதமாக காணப்படட்டும். சந்தோஷத்தின் நிறைவை பெற்றுக்கொண்டதாக காணப்படட்டும். அற்புதத்தையும் அடையாளங்களையும் கண்டடைந்த ஜீவியமாக காணப்படட்டும். தேவ சித்தத்தின்படி ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமாக நற்சாட்சியாக அமையட்டும். சாலோமோனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். சாலோமோன் தேவனுடைய சித்தத்தின்படி தான் கேட்டார். என்ன கேட்டார்? ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று கேட்டார். கர்த்தர் கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தார். சரி, அப்படி ஞானமுள்ள இருதயத்தை சாலோமோன் பெற்றுக்கொள்வதற்கு சாலோமோனுடைய வாழ்க்கையிலே இருந்த நற்பண்புகள் என்ன? 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசியுங்கள். 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தின் இருந்தபடியாலும் நீ ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பயங்கரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் வேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்குமாயி உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களுக்காயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப சாலோமோன் ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருந்த நேரத்திலே அவர் கர்த்தரை நோக்கி என்ன கேட்கிறார்? திரளத்தனையான ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை கேட்கக்கூடியவராக காணப்பட்டார். சரி, தேவன் சாலோமோன் விரும்பினதை கொடுக்க காரணம் என்ன? அவரிடத்தில் சில நற்பண்புகள் இருந்தது. அதை குறித்து நாம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாலோமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சாலோமோனுடைய ஆரம்ப நாட்கள் எவ்விதமாக காணப்பட்டதென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியதாக இருந்தது. தெய்வ பிள்ளையே, தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுதல், தேவனோடு உள்ள உறவை பாதுகாத்து கொள்ளுதல். அப்ப சாலோமோன் தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவராக இருந்தார். சரி, இது ஒரு நல்ல அனுபவமாக சாலோமுடைய வாழ்க்கையில் இருந்தது. 2ஆவதாக சாலோமோன் என்ன செய்தார்? 6ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றால் தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இது 2வது நல்ல காரியமாக சாலோமோனுடைய ஆரம்ப நாட்களிலே உண்டாயிருந்தது. 3ஆவதாக சாலோமோனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த நற்பண்பு என்ன? 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பலிபீடத்தில் சாலோமோன் என்ன செய்தார்? 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். இது எதை காட்டுகிறது? வொர்ஷிப்பை காட்டுகிறது. 1000 சர்வாங்க தகன பலி என்பது எதை காட்டுகிறது? கொஞ்சமா இல்ல, வெரி மெனி, அதிகமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலோமோன் தேவனுக்கு பலி செலுத்தின போது, சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது குறைவா இல்லை, 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினார். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைவான பலி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அப்ப இவ்வளவு 3 நல்ல குணாதிசயங்கள் யாருடைய வாழ்க்கையில இருந்தது? சாலோமோனுடைய வாழ்க்கையில் இருந்தது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவராய் இருந்தார். தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்தார். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். சரி, இதனால் அவருக்கு உண்டாயிருந்த பலன் என்ன? தரிசனம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அது சாலோமோனுக்கு கிடைத்த ஒரு பலனாக காணப்பட்டது. இந்த காலை வேளையிலே நீங்களும் தீர்மானம் பண்ணுங்கள். தேவனே, நான் உமக்கு பிரியமாக வாழ்வேன், உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஜீவிப்பேன், உம்முடைய கட்டளைகளை நேசித்து கை கொண்டு வாழுவேன். இயேசுவே, நீர் எவ்விதமாக தேவனை, பிதாவாகிய தேவனை பின்பற்றினீரோ அவ்விதமாக நாங்களும் பின்பற்றுவோம். பவுல் சொல்லுகிறார், நான் எவ்விதமாக கிறிஸ்துவை பின்பற்றினேனோ அவ்விதமாக நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்படியே நாங்கள் உம்முடைய கட்டளைகளின்படி நடப்போம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி தேவன் எதிர்பார்க்கிற விதமாக, குறைவாக அல்ல, நிறைவாக தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் நீங்களும் தரிசனத்தை பெற்றுக்கொள்வீர்கள்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தரிசனத்திலே 2 விதமான அனுபவங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தரிசனம் உண்டானது, ஈசாக்குக்கு தரிசனம் உண்டானது, யாக்கோபுக்கு தரிசனம் உண்டானது, சாமுவேலுக்கு தரிசனம் உண்டாயிருந்தது. அந்த தரிசனம் எல்லாம் எப்படிப்பட்டது? டிவைன் ரெவலேஷனாக காணப்பட்டது, தெய்வீக வெளிப்படுத்தலாக இருந்தது. ஆனால் இன்னொரு விதமான தரிசனம் இருக்கிறது. அது எவ்விதமானது? மோசேயை பற்றி கர்த்தர் என்ன செய்தார்? சாட்சி கொடுத்தார். நான் மற்ற தீர்க்கதரிசிகளோடு பேசுவதை போல சொப்பனங்கள் மூலமாகவோ மறைபொருளாகவோ நான் பேசுவதில்லை. மோசேயினிடத்திலேயோ நான் முகமுகமாக பேசுகிறேன் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? டைரக்ட் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படி தரிசனங்களிலே 2 விதம் உண்டு. இங்கே நாம் படிக்கிறோம், சாலோமோனுக்கும் என்ன உண்டாயிற்று? தரிசனம் கிடைத்தது. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும். கர்த்தாவே, முற்பிதாக்களுக்கு தரிசனங்களை கொடுத்தீரே, எங்களுக்கு ஒரு தெய்வீக தரிசனத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தெய்வீக தரிசனம் இருந்தால் நீங்கள் நல்ல வைராக்கியத்தோடு தேவ சித்தம் செய்ய முடியும். அதுதான் தரிசனத்தின் முக்கியத்துவமாக காணப்படுகிறது. அடுத்தது, சாலோமோனுடைய வாழ்க்கையிலே கிடைத்த பலன் என்ன? 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் பேசுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, பதிலே கர்த்தரிடத்திலிருந்து வரலன்னா அந்த ஜெபம் நல்லா இருக்குமா? ஆனா சாலோமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். தன்னுடைய தகப்பன் நடந்ததின்படி கர்த்தருடைய கட்டளைகளிலே நடந்தான். சாலோமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அது எதை காட்டுகிறது? ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சாலோமோன் அமர்ந்திருந்து தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, உனக்கு வேண்டியதை கேள் என்று கர்த்தர் பேசின உடனே சாலோமோன் உடனே வேண்டியதை கேட்டுட்டாரா? இல்லை. முதலாவது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை பேசக்கூடியவராக இருந்தார். 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் செய்ததை முதலாவது சாலோமோன் சொல்லுகிறார். அதற்கு சாலோமோன், என் தகப்பனாகிய தாவீதாகிய உம்முடைய அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த கிருபையை அவருக்கு காத்து இந்த நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அப்ப பாருங்க, கர்த்தர் கேட்கிறார், உனக்கு வேண்டியதை கேள் என்று. ஆனா சாலோமோன் உடனே வேண்டியதை கேட்கல. முதல்ல தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் இதுவரைக்கும் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் நினைவுபடுத்தி பேசி முதலாவது தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை என்ன செய்கிறார்? செலுத்துகிறார். இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்க. ஆனா சாலோமோன் பாருங்க, தேவன் தன்னிடத்துல வந்து வேண்டியதை கேளுன்னு சொல்லும் போது முதல்ல தனக்கு வேண்டியதை கேட்கறதுக்கு முன்னால தேவனுக்கு இம்மட்டும் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, அடுத்தது சாலோமோனுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது என்றால் மனத்தாழ்மை காணப்படுகிறது. 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். தான் சிங்காசனத்தில் இருப்பது தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் சிங்காசனத்தில் இருக்கும்போது அவர் ஒரு சிறு பிள்ளையை போல இருப்பதாக குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே தன்னை தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால், சாலோமோன் சொல்கிறார், நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ரொம்ப தாழ்த்துகிறார் சாலோமோன். கர்த்தாவே, ஏதோ எங்க அப்பாவுக்கு நல்ல கிருபையை கொடுத்திருந்தீர், அவர் ரொம்ப உண்மையும் நேர்மையும் நீதியுமா இருந்தாரு, அவரை சிங்காசனத்துல உட்கார வச்ச தெய்வமே, அடுத்தது அவருடைய மகனாகி என்னையும் என்ன செய்திருக்கிறீர்? சிங்காசனத்துல உட்கார வைத்திருக்கிறீர் என்று சாலோமோன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆனா நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? கவர்மெண்டை குறித்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இல்லை? சாலோமோனுக்கு கிடையாது.
inexperienced in government. அதனால தான் சாலமோன் சொல்லுகிறார், நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதே போலதான் எரேமியா தீர்க்கதரிசியும் சொன்னார், நான் எப்படி இருக்கிறேன்? சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், பேச அறியேன் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, சாலமோன் தன் நிலையை எடுத்து கூறுகிறார். ஏதோ நீர் சிங்காசனத்துல உட்கார வைத்தது தேவனே உம்முடைய கிருபை, நான் என்னை தாழ்த்துகிறேன். அரசாங்கத்தை குறித்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக காணப்படுகிறேன். கர்த்தாவே, எனக்கு தேவை என்ன என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறேன். ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவையான என்ன தாரும், ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது வாசியுங்கள் 9ஆம் வசனத்தை. ஜனங்களை நியாயம் விசாரிக்க, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரணும். தேவ பிள்ளைகளே, உண்மையான தாழ்மையுள்ள தேவ பக்திக்குரிய தேவ ஜனங்களாக இருப்பீர்கள் என்றால் சாலோமோனுடைய ஜெப விண்ணப்பம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாதிரியாக காணப்படும். நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி சொல்லுவீர்கள், கர்த்தாவே, நான் பெற்றிருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவனே நீர் அருளின கிருபையினால் உண்டானது. நான் என்னை தாழ்த்துகிறேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தருளும் என்று சொல்லி நீங்கள் தாழ்மையோடு தேவ பக்திக்குரியவர்களாக ஜெபித்து தேவனிடத்திலிருந்து கேட்டு சரியானதை அவருடைய சித்தத்தின்படி அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். அதனால தான் நம்ம முதலே படிச்சிட்டோம், அஞ்ஞானிகளை போல நீங்க என்ன செய்யக்கூடாது, தேவனை அறியாத ஜனங்களை போல கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா சாலமோன் வேணும்னா கேட்டிருக்கலாம்ல, ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்டிருக்கலாம்ல, ஆஸ்திகள் வேணும்னு கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? அதெல்லாம் குறைவான காரியங்கள். எதை நீ சரியானதாக தேவனுடைய மேன்மையானதாக கேட்க வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கு குறைவானதெல்லாம் தானா வரும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. அதனாலதான் தேவன் சாலோமோனை குறித்து நற்சாட்சி கொடுத்தார். சாலோமோன் என்ன சொல்லுகிறார்? Give your servant a discerning heart. The discerning heart, ஞானமுள்ள இருதயம் என்பதன் அர்த்தம் என்ன? A heart with skill to listen. எந்த இருதயம் நல்ல லிசன் பண்ணுவதற்கு ஏதுவான ஸ்கில்லோடு காணப்படுகிறதோ அப்படிப்பட்ட இருதயம் வேண்டும் என்று கேட்கிறார். Praise the Lord. உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும்னா, உங்க இருதயத்திற்கு என்ன ஸ்கில் வேணும்னா லிசன் பண்ணக்கூடிய ஸ்கில் வேணும். ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஸ்கில் இருந்தாதான் அவங்களால சரியா ஜட்ஜ் பண்ண முடியும். சரியாக கேட்காமல் இருப்பார்களே ஆனால் அவர்களாலே சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. அதை தான் சாலமோன் கேட்கிறார், எனக்கு என்ன கொடுங்க? ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. அப்பதான் தன்னால என்ன செய்ய முடியும்? ஒரு கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய அளவிற்கு ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அதை சாலமோன் தேவனிடத்திலிருந்து கேட்டார், பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. என்னவா இருந்தது? உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. 10ஆம் வசனம் வாசித்து, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அப்ப நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், நீங்க கேட்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி மெய்யாகவே உங்களுக்கு வேண்டியதை கேட்கிறீர்களா? அதை அறிந்திருக்க வேண்டும், தேவையானதை கேட்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்டைரக்டா சொல்றாரு, எதெல்லாம் நீ கேட்க கூடாதோ அதையெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்றாரு. எதை கேட்க கூடாது? சத்துருனுடைய பிராணனை கேட்க கூடாது. நீ உண்மையாவே சத்துருவை பழி வாங்கணும்னு சொல்லி சத்துருனுடைய பிராணனை என்ன செய்யல? கேட்கவில்லை. ஏன்னா உலக பிரகாரமான மனிதர்கள் என்ன செய்வாங்க? சத்துருக்கள் அழிய வேண்டும் அப்படிதான் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஆனா நீ என்ன செய்யல? அப்படி கேட்கல, சத்துருனுடைய பிராணனை கேட்கல. ஆனா நீ என்ன செய்தாய் அப்படின்னா, நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை தான் நீ கேட்டுக்கொண்டாய். அதனுடைய அர்த்தம் என்ன? பிலாசபிக்கல் விஸ்டம் கிடையாது, பிராக்டிக்கல் விஸ்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எதற்காக? ஜனங்களை குறித்து சரியாக அசஸ் பண்ண வேண்டும், ஜனங்கள் வாழ்கிற சூழ்நிலைகளை குறித்து சரியாக அசஸ் பண்ண வேண்டும், பிராக்டிக்கல் விஸ்டம் வேண்டும்.
அதான் இங்க கர்த்தர் சொல்றாரு, சாலமன் கேட்டது ஒரு பிலாசபிக்கல் விஸ்டத்தை கேட்கல, சாலமன் கேட்டது ஒரு பிராக்டிக்கல் விஸ்டத்தை கேட்டாரு. ஜனங்களை குறித்து சரியாக அசஸ் பண்ண வேண்டும், அவர்களுடைய சூழ்நிலைகளை சரியாக அசஸ் பண்ண வேண்டும், லிசனிங் ஹார்ட் தனக்கு வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஞானத்தை சாலமன் கேட்டபடியால் அது ஒரு உகந்த விண்ணப்பமாக மாறினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படியே செய்தேன் என்று சொல்லுகிறார். என்ன சொன்னார்? உன் வார்த்தைகளின்படியே செய்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு யூனிக் பர்சனாக மாறிவிட்டார் சாலமன். அதனாலதான் கர்த்தர் அங்கே சொல்றாரு, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, இதற்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்கிறார். தனி தன்மை வாய்ந்த நபராக சாலமோன் காணப்பட்டார். அதனாலதான் சாலமோன் அரசாண்ட நாட்களிலே இஸ்ரவேல் தேசமானது மிகவும் வல்லமையுள்ள தேசமாக காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியிலேயே சாலமன் அரசாண்ட நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் மிகவும் வல்லமையுள்ள தேசமாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இன்றைக்கும் நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராகவே காணப்படுகிறார். தேவன் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புகிறார். நீங்க தேவன் சிறந்ததை கொடுக்க விரும்பும் போது நீங்க அதுக்கு தாழ்வானதை என்ன செய்ய வேண்டாம், கேட்கவே வேண்டாம். சாலமன் செகண்ட் லெவல்ல போய் எதையும் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. தனக்கு தேவையானதை, சிறந்ததை தேவனிடத்தில் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். கானா ஒரு கல்யாண வீட்டிலே கர்த்தர் கொடுத்தது சிறந்ததை கொடுத்தாரா, மட்டமானதை கொடுத்தாரா? சிறந்ததை கொடுத்தார். அப்ப நீங்க தேவ சித்தத்தின்படி ஜீவித்து தேவ சித்தத்தின்படி தேவனிடத்தில் கேட்பீர்களானால் அவருக்கு உயர்ந்ததாக சிறந்ததாக நினைக்கிறதை உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய திட்டமாக நிறைவேற்றுவார். பிலேயாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொன்னாரு. போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான், அதோட நின்றுக்கணும். திரும்ப திரும்ப பாலாக்கு வந்து ஆசை காட்டினார், என்ன உனக்கு நிறைய வெகுமதிகளை கொடுப்பேன், ஒரு தடவை சபித்தால் போதும் அப்படின்னு. உடனே கொஞ்சம் மைண்டு பிலேயாமுக்கு ஸ்டெடி மைண்ட் இல்லாம போய் பிலேயாம் என்ன சொல்றாரு, நான் ஒரு முறை கூட தேவனிடத்துல என்ன செஞ்சு பார்க்கிறேன், விண்ணப்பம் பண்ணி பார்க்கிறேன். அங்கேயே ஒரு சர்க்கிள் வந்து விட்டது. அப்ப பாருங்க, பிலேயாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் எது பெஸ்ட்னு சொல்லிட்டார். என்ன செய்யக்கூடாது, பாலாக்கு பின்னால போகவே கூடாது, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாது சொல்லிட்டார். ஆனா அதுக்கு பிறகு பிலேயாம் அடுத்த ஒரு 2வது ஒரு நிலைக்கு தன்னுடைய தீர்க்க தரிசன வரத்தை குறைத்து கொள்வதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையா அறிந்து கொள்ளுங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது எவ்விதமாக கேட்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் எப்படி இருக்கும், நிறைவாய் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும், அற்புதங்கள் உண்டாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இவ்வளவு நல்ல குணங்கள் உண்டாயிருந்த சாலமோன் தேவனுடைய சித்தத்தின்படியே விண்ணப்பங்களை வைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் ஞானத்தை மட்டுமா கர்த்தர் கொடுத்தாரு, அதுக்கு கூட என்ன கொடுத்தாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் எல்லாம் சேர்த்து கொடுத்தாரு சாலமோனுக்கு. ஆனா கடைசியில ஒன்று சொன்னாரு, ஒரு கண்டிஷன் கொடுத்தாரு. அந்த கண்டிஷன் என்ன, வாசித்து பாருங்கள், 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. இப்ப கர்த்தர் சொல்றாரு சாலமன்ட்ட, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டால் என் வழிகளில் நடப்பாயாகில் என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். அப்ப பாருங்க, இப்ப ஒரு கண்டிஷன் வைக்கிறார் கர்த்தர். இதுவரைக்கும் உன்கிட்ட நல்ல குணம் இருந்தது, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாய், தாவீது எப்படி கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தாரோ அதன்படி நடந்தாய், 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினாய், நல்ல ஒர்ஷிப் இருந்தது, தாழ்மை இருந்தது. அது மட்டும் இல்ல, வேண்டியதை கேளுன்னு சொன்னப்ப தேவனுக்கே மகிமையை முதல்ல கொடுத்த இவ்வளவு நல்ல காரியம் இருந்தது. அதனால தேவ சித்தத்தின்படியே உனக்கு வேண்டியதை கேட்டதுனால ஞானமுள்ள இருதயத்தையும் கொடுத்து ஒரு யூனிக் பர்சனா மாத்துறேன், தனித்தன்மை வாய்ந்த நபராக மாத்துறேன். ஆனா இனி ஆயுள் காலம் நீடித்து இருக்கணும்னா
உனக்கு ஒரு சுகவாழ்வு உண்டாயிருக்க வேண்டுமானால் முடிவு வரைக்கும் தேவன் ஒரு ஆயுசின் நாட்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் வச்சிருப்பார்ல, அந்த ஆயுசின் நாட்கள் சுகமாக பூர்த்தி அடைய வேண்டுமானால் கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை என்ன செய்வேன், நீடித்திருக்க பண்ணுவேன் என்று. ஆனால் துக்ககரமான விஷயம் என்ன தெரியுமா, சாலமன் 60 வயதுல என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருந்தது, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ஆனால் அந்த நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன, இந்த ஒரு கண்டிஷனை சாலமோன் நிறைவேற்றக்கூடியவராக காணப்படல. இதுல இருந்து நம்ம ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அது என்ன, தேவன் உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கலாம், அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொண்டதுனால எப்படி வேணாலும் வாழலான்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நினைக்க கூடாது. அந்த ஞானம் நல்லது, ஆனா அந்த ஞானத்திற்கு இடம் கொடுத்தே நீங்க என்ன செய்யணும், கர்த்தருடைய வழியில நடந்து தேவனுக்கு பயந்து ஜீவிப்பீர்களானால் எருசலேமின் நல்வாழ்வை காண்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல பந்தியை சுற்றிலும் காணப்படுவார்கள். நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு வரும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த ஒரு கண்டிஷனை சாலமோன் முக்கியமானதாக கருதாமல் வாழ்ந்தபடியால் அவருடைய வாழ்க்கையில அந்த நீடித்த ஆயுளை கொடுப்பேன் என்று சொன்னாரே, நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போனது. இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு சில நல்ல வாக்கு தத்தங்களை எழுதி வைத்திருப்பார், இதை தான் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் அது நிறைவேறாமல் போவதற்கு ஏதுவாக வாழ்ந்து விடாதீர்கள். எனக்கு தேவன் தெய்வீக ஞானம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமாக நடந்துடாதீங்க, தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்துடாதீங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்க சந்தோஷம் நிறைவாய் இருப்பதற்கு ஏதுவாக உங்களுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் வராதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ தீர்மானிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கும் விதமாக அற்புதத்தையும் அடையாளங்களையும் கண்டடைவதற்கு ஏதுவாக உங்களுடைய வேண்டுதல்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அது தேவ சித்தமாக காணப்பட வேண்டும். அப்படி தேவ சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் நிறைவை பெற்றுக்கொண்டதற்கு ஏதுவாகவும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் கண்டடைந்ததற்கு ஏதுவாகவும் காணப்படும். எழும்பி நிற்போம், நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்வோம். கர்த்தாவே, நீர் சொல்லி இருக்கிறீரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. கர்த்தாவே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாங்கள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிற காரியம் உம்முடைய சித்தத்தின்படி உண்டாயிருக்கும்படியாக கிருபை தாரும் கர்த்தாவே. அது நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் நிறைவு உண்டாயிருக்கட்டும். அது நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக வெளிப்படுத்தல்களும் வசனத்தை குறித்த சத்தியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். ஒரு நாளும் ஆவிக்குரிய இருள் உங்கள் ஜீவியத்தை ஆட்கொண்டதாக காணப்படாது. உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படும் என்றால் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, ஒரு தலபலவரத பதிலாவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் துவக்கமும் ஆசீர்வாதமானதாயிருக்கும், முடிவு பரிபூர்ணமடைந்ததாயிருக்கும். நீங்கள் தேவனிடத்தில் ஒரு நாளும் குறைவானதை கேட்க மாட்டீர்கள், தேவனிடத்தில் சிறந்ததை கேட்பீர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி கேட்பீர்கள், தேவன் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பார்.
அதற்கு குறைவானதெல்லாம் தானாக கிடைக்கும். அப்படியே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஜெப வாழ்க்கை, உம்மோடு உள்ள ஐக்கியம் கர்த்தாவே அன்பிலே நிலைத்திருக்கக்கூடியதாக, வேத வசனத்திலே நிலைத்திருக்கக்கூடியதாக, கர்த்தாவே உம்மோடு உள்ள சரியான உறவாடுதலிலே எங்களுடைய ஜீவியம் காணப்படும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்தரலும் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கருத்திலே சமர்ப்பணம் பண்ணி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சீயோன் நிலையம் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோன் நிலையம் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவே, என்னையே படைத்திட்டு அவர் கருத்து. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவே, என்னையே படைத்திட்டு அவர் கருத்து. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோன் நிலையம் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோன் நிலையம் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கர்த்தாவே, கண்டினியூஸ் லாயல்டி எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருப்பதினாலே காணப்படும்படியாக எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எப்பொழுதும் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய துவக்கம், எங்களுடைய விசுவாசத்தின் துவக்கம், எங்களுடைய விசுவாசத்தின் முடிவும் உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவாகவே அமையும்படியாக எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற தரிசனத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீராக. அப்படியே தேவன் நல்ல தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்கிற வசனத்தை கர்த்தாவே இந்த நாளில் எங்கள் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை கேட்கும் பொழுது சந்தோஷத்தை நிறைவாய் பெற்று தேவ சித்தத்தின்படியே எங்கள் மனது இசைந்திருக்கத்தக்கதாக தேவ ஐக்கியத்தில் எந்த குறைவும் இல்லாதபடி தேவ வார்த்தையோடு வெளிப்படுத்தலோடு வெளியிட கர்த்தாவே உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புத அடையாளங்களை பிரமிக்க செய்வீராக. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் வல்லமையிலிருந்து விடுவித்து தேவனோடு ஒப்புரவாகும்படி கர்த்தாவே உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர் விசுவாசத்தை கர்த்தாவே எங்களுக்கு தருவீராக. நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கும் பொழுது தேவ சித்தத்தின்படி கேட்கவும் கற்பனைகளை கை கொண்டு பிரியமானவைகளை செய்து ஆண்டவரே நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். முற்பிதாக்களுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உமக்காக வைராக்கிய வாஞ்சையோடு வாழ கர்த்தாவே உதவி செய்வீராக. சாலமோனுக்கு கொடுத்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்து அந்த ஞானத்திற்கு இடம் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தோடு நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கடந்து செல்ல உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுடைய போதகரையும் ஆண்டவரே அப்பா சிஸ்டரையும் கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, வேதத்தின் மறை பொருட்களை ஆண்டவரே கர்த்தாவே உச்சிதமான கோதுமையினாலே எங்களை போஷித்த தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போதகரை சிஸ்டர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் விசேஷித்த கிருபை வல்லமை வரங்களினால் நிரப்புவீராக. நல்ல சுக பல சௌக்கியத்தையும் கர்த்தாவே தருவீராக. எங்களுடைய விசுவாச பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய சபைக்கு
எங்களுக்கு கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே இருக்க ஆத்துமாக்களை நினைவு கூறும் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு வாரம் உடைய வார்த்தையினாலே மகிழ் புரிகிறோம் கர்த்தாவே, மகிழ்ச்சி அடைகிறோம், களி கூறுகிறோம். இன்னும் ஆண்டவரே அநேக உம்மண்டைக்கு வராத ஆடுகளை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய சபைக்கு சுற்றிலும் இருக்கிற ஆத்துமாக்களை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து உம்முடைய வார்த்தையினாலே களி கூறத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையின் பிரசித்தத்தினாலே வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுகளாய் மாற்றத்தக்கதாக கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் எங்களுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் கர்த்தர் அற்புதமாக பதில் தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலைக்காகவும் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் இம்மட்டம் நீர் கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்து வழி நடத்தின அப்பா, நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை தவிர வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா, சர்வ சிருஷ்டியையும் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்மை பாடி துதிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்காமல் இருப்பது எப்படி ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தந்த மேலான திருணத்திற்காக கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு கிடைக்காத இந்த மேலான தருணத்தை அடிமைகளும் அற்பர்களும் ஆகிய அடிமைகளுக்கு நீர் தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இன்னும் தகப்பனே அப்பா, ஹல்லேலூயா. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 142 கோடி ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாமல் ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே என்பதை அறியாமல் ஆண்டவரே, உணராமல் ஆண்டவரே, கேட்டும் ஆண்டவரே அதை உணராமல் ஆண்டவரே அப்பா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதே உமக்கு சித்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் சென்றடையட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா ஊழியங்களின் மீதும் ஆண்டவரே அக்கினியை போடுவீராக, எழுப்புதலின் அக்கினியை போடுவீராக ஆண்டவரே. அதிவேகமாய் செயல்படவும் ஆண்டவரே. இந்தியாவின் எல்லை பரியந்தம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் எல்லை பரியந்தம் ஆண்டவரே, எல்லா வீடுகளுக்கும் எல்லா நபர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே கெட்டு போக கூடாது ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாய் கிரியை செய்யும் எல்லா தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்ம ஆண்டவரே எங்கள் தேசத்தை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இயற்கையின் சீற்றங்களோ கொடிய வியாதிகளோ கொள்ளை நோய்களோ பரவாதபடி பாதுகாத்துள்ள ஆண்டவரே. வெயிலினால் ஆண்டவரே ஒரு பகுதியில் ஆண்டவரே அப்பா கொடுமையான வெயிலினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே கொடிய வேலை மாற்றி ஆண்டவரே அப்பா நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருப்பீராக ஆண்டவரே. ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவனமாய் ஆண்டவரே மழையினாலும் எந்த பாதிப்புகளும் வராதபடி ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, புயலினால் எந்த பாதிப்புகளும் வராதபடி பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாரும் உடைய சிட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவர்களாக ஆண்டவரே அப்பா பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. இன்னும் தகப்பனே எங்கள் தேசத்தை நன்மையினால் நிரப்புவீராக ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய சித்தத்தை அறிந்த ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிகான மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட உம்முடைய பரிசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கலாம் தாவீது பாவம் செஞ்சது மாதிரி பாவம் செஞ்சாலும் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மாதிரி யாரையாவது அனுப்பி உணர்த்துவாருன்னு. ஆனால் சாலமோனுக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசியை தேவன் என்ன செய்யலை, அனுப்பவே இல்லை. ஆகவே தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே துணிகரமான பாவங்கள் இராதபடி தேவன் பாதுகாப்பாராக. அப்படி ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்திய
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னாரே, அப்படியே நீங்கள் தேவ சித்தத்தின்படி கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறந்ததை கேட்கிறவர்களாக, அது தேவனுடைய பார்வையிலே உகந்த விண்ணப்பமாக காணப்படும்படியாக தேவன் தாமே அனுக்கிரகம் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிறைவாய் உண்டாயிருக்கும்படியாக தேவன் தாமே ஆசீர்வதித்து அற்புதங்களை கண்ட ஜீவியமாகவும் காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.